நண்பர்கள் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல்களில் பங்கேற்பதன் மூலம் மட்டுமே சமூக மாற்றத்தை எட்டிவிட முடியாது என்பதை உணர்வதுடன் இந்த யதார்த்தத்தை மக்களுக்கு தொடர்ந்து எடுத்துரைக்கவும் வேண்டும். அதே வேளையில் தேர்தலை புறக்கணிப்பது என்ற பெயரில் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போவதற்கு பதிலாக தேர்தல் செயல்முறையை ஒரு பரந்த அரசியல் போராட்டத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டும். தற்போதைய தேர்தல் முறையில் உள்ள பல்வேறு மோசடியான அம்சங்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். எதிர்கால சோசலிச சமூகத்திற்கு ஓரளவேனும் ஏற்றதாக அமையும் ஒரு மாற்று தேர்தல் முறைக்காக நாம் போராட வேண்டும். இந்த பதிவில் தற்போதைய இந்திய தேர்தல் முறையில் உள்ள சில குறைபாடுகளை நாம் ஆராயவுள்ளோம். வாருங்கள், இத்தலைப்பை விரிவாக பார்ப்போம். இதுதான் ஜனநாயகமா என்ற தலைப்பின் கீழ் தற்போதைய இந்திய தேர்தல் முறையின் பரிதாபகரமான நிலை குறித்த ஒரு சுருக்கமான பகுப்பாய்வை முன்வைத்து ஒரு மாற்று முறையையும் பரிந்துரைக்கவுள்ளோம். இது அந்த விவாதத்தின் முதல் பகுதியாகும். தற்போதைய இந்திய தேர்தல் முறை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? தற்போதைய இந்திய தேர்தல் முறை ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட், அதிக வாக்குகள் பெற்றவர் வெற்றி பெறும் முறை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது, போட்டியிடுபவர்களில் யார் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறுகிறாரோ அவரே வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார். இம்முறையில் உள்ள முக்கிய குறைபாடுகள் என்ன? குறிப்பிடத்தக்க வகையில் எந்தவொரு தேர்தலிலும் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெறுவதில்லை. பொதுவாக 60 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரையிலான வாக்குகள் மட்டுமே பதிவாகின்றன. இந்த எண்ணிக்கை தொகுதிக்கு தொகுதி மாறுபடுகிறது. தகுதியுள்ள வாக்காளர்களில் சுமார் 30 விழுக்காடு பேர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதில்லை. சமீப காலங்களில் எந்தவொரு வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்பதை தெரிவிக்கும் வகையில் நோட்டா வுக்கு வாக்களிப்பவர்களும் உள்ளனர். உண்மையில் பதிவான 60 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வாக்குகளில் மொத்த வாக்குகளில் 30 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு வரை பெறும் வேட்பாளர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார். 1 அல்லது 2 தொகுதிகளை தவிர பெரும்பாலான தொகுதிகளில் இதுவே நிலவும் சூழலாக உள்ளது. மொத்த வாக்காளர்கள் அல்லது பதிவான மொத்த வாக்குகள் ஆகியவற்றில் 50 விழுக்காடு க்கும் அதிகமான வாக்குகளை பெறுவதன் அடிப்படையில் வெற்றியாளரை தீர்மானிக்கும் முறை இங்கு இல்லை. இதன் விளைவாக மக்களின் ஒரு சிறிய சதவீதத்தினரின் ஆதரவை மட்டுமே பெற்ற ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது அடிப்படையில் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது எத்தகைய ஜனநாயகம்? தேசிய அளவில் கூட பெரும்பான்மை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக மக்கள் தொகையில் மிகச் சிறிய பகுதியினரின் ஆதரவை பெற்ற ஒரு கட்சி அதிக எண்ணிக்கையிலான இடங்களை கைப்பற்றி ஆட்சியமைக்க முடியும். உதாரணமாக 2014 பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி பதிவான வாக்குகளில் 31.3% பெற்று 543 இடங்களில் 282 இடங்களை வென்று ஆட்சியமைத்தது. அதேபோல 2019 542 இடங்களுக்கான தேர்தலில் மொத்த வாக்குப்பதிவு 69.5% இருந்த நிலையில் பாஜக 37.8% வாக்குகளை பெற்று 303 இடங்களில் வெற்றி பெற்றது. இவ்வாறு பெறப்பட்ட வாக்கு சதவீதத்திற்கும் வென்ற இடங்களின் எண்ணிக்கைக்கும் இடையே பெரும் இடைவெளி உள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் டிவிகே 34.92% வாக்குகளை பெற்று 108 இடங்களில் வெற்றி பெற்றது. அதேவேளையில் திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே 24.19% வாக்குகளை பெற்று 59 இடங்களையும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஐடிஎம்கே 21.21% வாக்குகளை பெற்று 47 இடங்களையும் கைப்பற்றின. ஒரு ஜனநாயக அமைப்பில்
35% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி 108 இடங்களை கைப்பற்றி சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு மிக அருகில் வரும்போது, மீதமுள்ள 65% வாக்காளர்களின் பிரதிநிதித்துவம் அதற்குரிய முக்கியத்துவத்தை பெற தவறிவிடுகிறது. மேலும், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அமைப்பின் அறிக்கையின்படி, தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் எம்எல்ஏஸ் 220 பேர் தங்கள் தொகுதிகளில் பதிவான மொத்த வாக்குகளில் 50%த்திற்கும் குறைவான வாக்குகளையே பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அதிக வாக்குகள் பெற்றவரே வெற்றியாளர். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் FPTP என்ற தேர்தல் முறையின் காரணமாக, வாக்காளர்களில் பெரும்பான்மையினரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் மக்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதன் விளைவாக, இத்தேர்தல் முறையின் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் உண்மையான பெரும்பான்மையினரின் விருப்பத்தை பிரதிபலிப்பதற்கு பதிலாக சிறுபான்மையினரின் விருப்பத்தையே பிரதிபலிக்கிறது. இது நடைமுறையில் பெரும்பான்மை மக்களின் விருப்பத்திற்கு எதிராகச் செயல்படுகிறது. ஜனநாயகம் என்பது இதுதான் என்றால், அதைவிட பெரிய கேலிக்கூத்து வேறெதுவும் இருக்க முடியாது. மேலும், தற்போது நடைமுறையில் உள்ள முதலில் வருபவரே வெற்றி பெறுபவர் FPTP எனும் தேர்தல் முறையில், கணிசமான மக்கள் ஆதரவை கொண்ட ஒரு கட்சி கூட சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ ஒரு இடத்தை கூட பெற முடியாமல் போகலாம். இதன் விளைவாக, அத்தகைய வாக்காளர்களின் கருத்துக்கள் அல்லது விருப்பங்கள் சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கப்படாமல் போகின்றன. உதாரணமாக, 2014 நாடாளுமன்ற தேர்தல்களில் பகுஜன் சமாஜ் கட்சி BSP நாடு முழுவதும் 1.97 கோடி வாக்குகளை 4.1 விழுக்காடு பெற்ற போதிலும், ஒரு நாடாளுமன்ற இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. இதனால், சுமார் 2 கோடி மக்களின் வாக்குகள் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெறாமல் போயின. அதேபோல, தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி NTK மாநில அளவில் சுமார் 4% வாக்குகளை பெற்றிருந்தும், சட்டமன்றத்தில் ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. இதன் விளைவாக, அக்கட்சிக்கு வாக்களித்த 20 லட்சம் மக்களின் குரல்கள் சட்டமன்றத்தில் ஒலிக்கப்படாமலே உள்ளன. மேலும், தற்போதைய முதலில் வருபவரே வெற்றி பெறுபவர் FPTP தேர்தல் முறையானது தனிநபர் வெற்றியை மையமாக கொண்டிருப்பதால், ஒரு வேட்பாளரின் நிதி பலம், செல்வாக்கு மற்றும் உள்ளூர் சாதி சமன்பாடுகள் போன்ற காரணிகள் தேர்தலில் பெரும் பங்கு வகிக்கின்றன, பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. மேலும், தற்போதைய தேர்தல் முறையில் வெற்றி பெற்ற வேட்பாளர் ஒருவர் காலமானால், மற்றொரு கட்சிக்கு தாவியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அல்லது ராஜினாமா செய்தால், அந்த இடத்திற்கு புதிய தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு தேவையற்ற மற்றும் வீணான செலவுகள் ஏற்படுகின்றன. ஒரு கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மற்றொரு கட்சிக்கு மாறும்போது, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பந்தப்பட்ட குதிரை பேரங்கள் நடைபெறுகின்றன. மேலும், வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பயன்பாடு குறித்து வாக்காளர்கள் பல சந்தேகங்களை கொண்டுள்ளனர். அப்படியென்றால், தற்போதைய தேர்தல் முறைக்கு மாற்றாக எந்த வகையான தேர்தல் முறையை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்க வேண்டும் மற்றும் அதற்காக போராட வேண்டும்? அதை அடுத்த பதிவில் காண்போம்.